இட்டு பொறுச்சினமால இந்த விடியற மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அண்ட் தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அர்ச்சனா வந்து அந்த அவங்க டாப்பிக்கை வந்து எடுத்து பேசி, அந்த காலையிலேருந்து வந்து இவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, மற்றவங்கள வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அதில் கோவப்பட்டாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக வந்து விசித்ரா வந்து சொல்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் தங்கச்சிக்கிட்ட நான் அப்படி வேலை வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என் தங்கச்சிக்கிட்ட நான் வேலை வாங்குறேன் அப்படின்னா, அது என்னோட நான் லவ்வை அப்படி தான் காட்டுவேன். என் தங்கச்சியை வந்து நான் ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து அது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணாவாக தான் இருந்திருக்கேன். பட் ஆனால் அதை வந்து ஒரு காரணமாக சொல்லி அவங்க சொன்னது வந்து எனக்கு செம்மையாக ஒரு மாதிரியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து தினேஷும் வந்து பார்த்திங்கன்னா செம கடுப்பாயிட்டார். அவங்களுக்கு என்ன வேலை, இதே தான் வேலை. விஷ்ணுக்கிட்டேயும் வந்து அன்றைக்கி வந்து உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீ ஏன் சரியாக பேசுகிறதில்லன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து உங்கள் அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு? ஸோ ஃபேமிலி அந்த அவங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இவங்க இப்படி தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போட்டு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க விசித்ரா. இதுதான் அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு விமர்சித்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலேருந்தே இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க நிறைய இடங்களில் வந்து சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனா வந்து நான் வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு. அர்ச்சனாக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வேலை பண்ணல அப்படிங்கிறது ஆப்வியஸாக வந்து தெரியுது. வேலை வந்து இது மாதிரி மற்றவங்கள வேலை வாங்குறது அப்படின்றது. பட் அதை வந்து அவங்க இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு இதுதான் ஒரு ஹேபிட்டாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே ஜாலியாக வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்கிறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடுப்பாகி இப்படி பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. அப்போது விசித்ராவை பற்றி இப்படி சொன்ன உடனே வந்து நம்ம தினேஷ்க்கு ஆல்ரெடி வந்து விசித்ரா மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருந்தது. ஸோ அந்த ஒரு கோவம் வந்து பார்த்திங்கன்னா, விசித்ரா அப்படின்னு யாராவது பேர் எடுத்துட்டாலே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தினேஷும் வந்து அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டிடுறாரு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.